வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டா அதிகமாக பரவிட்டு இருக்கிறது சின்னம்மை. இப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக பரவுது. ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்க, வயசானவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க அண்ட் கர்ப்பிணிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாரிசிலா ஜோஸ்டர் இந்த வைரஸ் தான் சின்னம்மை நோய் பரவுறதுக்கான மெயின் காரணமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரம் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். பாதிக்கப்பட்டவங்க இருமுனா, தும்முனா அண்ட் அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய கொப்பளங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணி மூலியமாகவும் இது பரவும். இதுக்கான அறிகுறிகள்னு பார்த்தா ஃபீவர், டயர்ட்னஸ் ஆரம்பிக்கும். இது அப்படியே படிப்படியாக கண்டினியூ ஆகி உடம்பு ஃபுல்லாக சின்ன சின்ன கொப்பளங்கள் ஃபார்ம் ஆகும். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுனா அண்ட் உடம்பு ஃபுல்லாக சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்ததுன்னா 10 நாளுக்கு தனிமைப்படுத்தி வைக்கிறது நல்லது. சுத்தமாக இருந்தால் இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். இருமல் தும்மல்லாம் வந்தால் வாய் மூக்க மூடிக்கோங்க. செல்ஃப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கையை ப்ளெயின் வாட்டரில் அடிக்கடி கழுவிக்கோங்க. நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுங்க அண்ட் நியூட்ரிஷன் ரிச் உணவுகளை எடுத்துக்கோங்க. சப்போஸ் குழந்தைக்கு ஃபீவர், காஃப்லாம் வந்தால் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம். சிம்டம்ஸ் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்த அவாய்ட் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்டவங்களுடைய துணியை டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி துவைங்க. அண்ட் சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டரை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.